கெடுத்துறாதையா லட்சக்கணக்கில் ஜாமான் போட்டு வச்சிருக்காப்ல ஐயா ஐயா ராஜா மரம் ரோசாப்பூ வாங்கி வச்சேன் ரோசாப்பூ வாங்கி வச்சேன் ராஜா மரம் தானா ஏன் பெண்களா ரோசாப்பூ வாங்கி வச்சு மச்சான் என்னடா மச்சான் மறுபடியும் மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன் மச்சா மரமும் தானா ஏன் பெண்களா மல்லிகைப்பூ தங்கி ஏ மல்லிகைப்பூ வாடி இருச்சு அண்ணன் நடப்பு அச்சு மட்டும் கொண்டு அண்ணா நடப்பு அச்சு கட்டம் தேடி இருப்பேன் அச்சு கட்டம் தேடி இருப்பேன் பெண்களா அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஆம்பளை இருக்காடி ஐயா ஏண்டி உள்பாவடையும் கட்டாம ஒண்ணும் கட்டாம ஆம்பளை எல்லாம் இருக்காங்க உள்பாவடை தேரச்சுக்கிட்டு தெரியுது எங்க குலசாமிக்கு ஆகாது உள்பாவடை ஐயா எங்க பக்கத்தூர் விசேஷம் சரி காதுகுத்து விசேஷம் மொய்யிறது போயிருந்தா இருந்த மண்டக்கறியை பூரா ஏதுல வச்சுட்டாங்க தெரியும்ல இத்தனை தண்டியா இருக்க சீரு எத்தனை தண்டி பொம்பளை நீ இலையில வச்சுட்டாங்க எல்லாத்தையும் தின்னு விட்டு மொய்யை செஞ்சு விட்டு ராத்திரி 11 மணி இருக்கும் சரி என்ன செஞ்சியா பஸ் வரும்னு ஒரு ஸ்டாப்ல நிக்கிறேன் பஸ் வரல ஒரு மாதிரி வகுத்த கலக்கிட்டு வரும் ஐயா சரி வகுத்த கலக்கு சுத்தி கித்தியும் பாப்போம் கக்கு சுல்லான்னு பாக்குறேன் சரி கக்கு சுல்ல கம்மாக்கார ஓரத்துல மொரட்டு கருவத்தூர் அதுக்கு பக்கத்துல ஏந்தூரை இறக்கி வச்சு சுகப்பிரசவமா எல்லாத்தையும் வெளியே கல 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 கலன்னு ஆமா மண்டக்கறிக்கு ஆமா கால்வெல்லாம் சொல்லி கம்மாக்கி நடுவை பாக்குறேன் தண்ணி மாதிரி தெரியுது அப்ப கழிவிடலாம் சரி தண்ணி தானே உட்காந்து சலுப்புன்னு அடிக்கிறேன் தண்ணி கிடையாது வேற என்ன இருந்த சேரும் ஜகதி ஒட்டினதே ஐயா பச பசன்னு ஆயிருக்குமே சரி பக்கத்துல நாய் நிக்குதான்னு பாக்குறேன் நாய் எதுக்கு நக்க விடுத ஆனா நாய் இல்ல நாய் இல்லைன்னா நாய்க்கு பதில் என் மாப்பிள்ள சுதாரிதான் நிக்கிறாப்ப ஐயா ஐயா அவர் சொல்லுவாரு படிச்ச மனுஷன்ல கல்லு கரட்டி எடுத்து தொடங்கி அச்சா அப்படின்னா நீங்க அப்படி கூட செஞ்சிருக்கலாம்ல கம்மா ஓரத்துல பாக்குறேன் என்னமோ கிரேனட் கல்லாம்ல பல பல்லன் இருக்கு சப்பட்ட கல்லுன்னு பழுச்சுன்னு தெரியுது சரி எடுத்து ராவ வேண்டியதானே கல்லுதானே எடுத்து தொடக்கிறேன் என் குண்டி கிழிஞ்சு ரத்தமா வருது எப்படி குண்டி கிழிஞ்சு அது கல்லு கிடையாது எந்த குடியார முடிய குடிச்சிட்டு பீர்பாட்டில் உடச்சு வச்சிருக்கேன் அள்ளிக்கிட்டு புதுசா கிழிஞ்சதே மிச்சம் இப்ப எப்படி இருக்கு இப்படியே போனா ரத்த கொச்சிக்கு நாய் வந்துடும் ஏதாவது மரமட்டில வச்சு தேய்ச்சிடும் பக்கத்துல வாக்குறேன் வாழை தோப்பு முரட்டு மரமா பிடிச்சு அது அண்டர் கிரவுண்ட்ல போய் சைஸா உட்காந்து சரி உள்ள கறந்து கிருட்டு கிருட்டு சத்தம் கேட்கு ஐயா எவ்வளவு சேவ் பண்ணிட்டு பிள்ளைல அதுல வதைக்க வச்சிருக்கேன் அதெல்லாம் போகட்டு எல்லாரும் காதலிக்கிறாங்க சொல்லி நான் பிடிச்ச ஒருத்தர் காதல் நீங்களுமா ஆமாங்க சரி காதல் காதல் சொல்லி என்ன ஒண்ணு தெரியுமா என்ன முக்கால பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கையை விட்டுட்டு போயிட்டேன் கைய விட்டுட்டானா வாழ்க்கையில கைய விட்டுட்டான் நல்ல வேலையா போச்சு அவன் நினைச்சு நினைச்சு என் விட்டு சேல துணிமணியெல்லாம் நினைச்சு அதான் ஒரே மூத்திர கவிச்சியா நம்ம தூக்கத்துல ஒண்ணுக்கு இருக்கிறாளா அப்புறம் என்ன அந்த தூக்கட்டில வச்சு அப்படி நானும் உந்த நூறமை நாடி வந்த பாரவை
சங்கத்தில் முகம் எடுத்து சங்கத்திலையா வேற என்ன வரும் தங்கத்திலையா அங்கெல்லாம் எல்லாரும் போட்டோ ஒட்டி வச்சு தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்னும் அந்த அழகோ அவள் மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ ஒரு மூடன் ஒரு மூடையா ஓஹோ அப்படியா ஓ சரி இருக்கட்டும் ஒரு மூடன் கதை சொன்னார் அந்த கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னார் அந்த கதை அதுதான் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவி நோகுதடி அடி நேத்து வர சேர்த்து வச்சு ஆசைகள் வேகுதடி அடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி சேந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா எனது கானம் உன் காதில் விழவில்லையா உன் நெஞ்சை தொடவில்லையா பொண்ணுக்கு போவோம் மேடமா நீங்க பொண்ணுக்கு பூவும் பாடுங்க பொண்ணுக்கு போவோம் பெண்ணாக பிறந்தும் அதை நீ வரிப்பாயோ குளத்துல தாமரப்பூ பூத்தது அந்த குமரி பிள்ளை எம் மனசே வெறுக்குது அந்த நாள் முதலாய் என் காதல் இருக்கும் அது பொய்யா போகுமோ நம்ம உசுருள்ள வரைக்கும் கணபதியே அருள்வாய் ஐயா கணபதியே அருள்வாய் அரும்பு மிச முளைக்கையில ஆசை வச்சே உண்மையில யாருந்தானே இல்லாம அடிக்கிறண்டி ஒத்தையில அடிக்கிறியா என்ன அடிக்கிற கைத்தாளம் போட்டுக்கிட்டே வேற என்ன உண்மையில ஆசை வச்ச எது நீ வெறுக்காதே ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் லவ் பண்ணி தொலைக்காதே ஊருக்குள்ள எந்த பொண்ணையோ லவ் பண்ணி தொலைக்காதே ஆ ஊரடங்கு கிராமத்திலே ஊரடங்கு கிராமத்திலே ஒற்றை மட்டும் இழுத்திருந்தேன் ஊடி போறத்தில்லவோ நினைப்பில் படுத்திருந்தேன் காத்தெடுத்து சலசலக்கும் ஓலையெல்லாம் ஒன் நினப்பு புரண்டு வடுத்தாலும் பாவிமக ஓ நினப்பு பாவிமக ஓ நினப்பு ஊரடங்கு கிராமத்திலே வெள்ளியில கற்பனுசும் விதவிதமா முக்குத்தியும் வாங்கித்தர ஆசை வச்சேன் கணக்கு வச்சு சேர்த்து வச்சேன் ஐயனார் கோயிலுக்கு சூடும் கொளுத்தி வச்சேன் போறவங்க வரவங்க வார்த்தையெல்லாம் கட்டு வச்சேன் ஒரு வாக்கு போட்டாலே ஒரு நாக்கு சிவப்பு நடி ஒரு வாரம் போட்டாலே ஒரு நாட்டு சேவக்கும் என்றே ஊரடங்கு சாமத்தில
கருவேல முள்ளெடுத்து தள்ளி தெரியாதான் உன் பேரை என் பேரே ஒரு கிளை எழுதினமே பேரையும் பேரா மயதினமே ஊரணி கரையோரும் அந்த பிசுனமே ஓடுத்தாரே தெரிவித்து ஓடினாம ஒழுந்தோம் ஓடினாம ஒழுந்தோம் ஊரடங்கு கிராமத்திலே காலளவு சேர்த்துக்குள்ள தலையெடுத்து நிற்கையில காலளவு சேர்த்துக்குள்ள கையெடுத்து நிற்கையில சுத்தப்பைய போல ஒரே சோழியை நான் கண்டுபிடிச்சேன் சுத்தப்பைய போல ஒரே சோழியைத்தான் கண்டுபிடிச்சேன். கையெடுத்து சோழிகளை எங்களை இனிக்கும் போது தலையெடுத்து வென்றுதல் பண்ணையாறு ஏற்றினார் பண்ணையாறு ஏற்றினார் ஊரே எடுத்தாலும் யாரு வந்து தடுத்தாலும் ஊரே எடுத்தாலும் யாரு வந்து தடுத்தாலும் உன்னையே தேவையா துண்டு போட்டு தாண்டினீங்க உன்னையே வந்து உன்னை போட்டு தாண்டினியே. வார்த்தையில நான் நினைத்தேன் வார்த்தையிலே நான் இருக்கேன் வாக்கப்பட காத்திருக்கேன் வாக்கப்பட காத்திருக்கேன் ஊரடங்கு கிராமத்தில் நான் ஒற்றை மட்டும் விழுத்திருந்தேன் ஊர் ஓரத்தில் நினைப்புல படுத்திருந்தேன் காற்றெடுத்து சலங்களுக்கும் ஓலையெல்லாம் உன் நினைப்பு குரண்டு வடுத்தாலும் பாவிமகே ஓ நினைப்பு பாவிமகே ஓ நினைப்பு பாவிமகே ஓ நினைப்பு பாவிமகே ஓ நினைப்பு ஆ கைதட்டி அன்புகளுக்கு நடிகர் வணக்கம். நான் வந்து இவ்வளவு நேரம் சின்ன அவ்வளவு காண பத்தியா அடியே 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 இவளே சும்மா இருங்க. இது வழக்கு நாள கஷ்டப்பட்டேன். ஆத்தாடி ஏய் நான் காலோட மூத்திரம் வைக்கடி இன்னும் ஒழுகுது. என்ன தெரியல அங்கங்க ஓட்டம் இருக்கும் போல வருது. நீ என்ன பொம்பளையா? எல்லாம் தூக்கி பாக்குறேன் ஏய் ஜி இன்னும் காலோட ஒழுகுது. வேர்க்குதா? ஏடி அப்படி வேலை செஞ்சிருக்க. அடியே அச்சாடி ஆனா சரியான நாட்டுக்கிட்டே இருக்கேடி. இங்க தள்ளு. அடியே நான் நாட்டுக்கிட்டே நீ பெரிய உருட்டுக்கிட்டடி. ஆத்தாடி என்னடி இதா உனக்கு மூட்டு மசலா இருக்கு எல்லா பக்கட்டும். உன்னை கட்டிக்க போற ஆளு கொடுத்து வச்சாரு போல இருக்கே. ஆமா குமுறிடுவாங்க உட்காந்து. அடியே கையில் என்ன முடியும் என்னடி கரடி குட்டியாட இருக்க. மண்டையில நெஞ்சிலேயே இப்படி மசருனா மண்டையில எவ்வளவு நீளமா இருக்கு. அத்தாடி அத்தா என்னடி மண்டையில மட்டுமா ஏய் நீ எதை பார்த்துப்பா பயந்த வேகமா சவுண்டு போடுற எதையோ பார்த்து பயந்துருப்பாரு போல இருக்கு. அப்புறம் மாமா ஏய் எனக்கு முன்னாடி என்ன பானைப்பறி போடுவோமா ரெண்டு பேரும்? ஏய் அழகா இருக்கடி. நீ நீ உட்காந்து சிரிக்கிறது சரியில்லை. என்ன பானைப்பறி போட சொன்னா நான் தூக்கி காட்டுறேன். அதானே உன் பத்தக்கட்டையை காமிக்கிறியே. பட்ட முடிஞ்சு வாங்க. ஏய் ஹலோ அவ கொஞ்சம் பாடி கட்டா இருக்கா, நீங்க கொஞ்சம் இதா இருக்கீங்க, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அதை பத்தி ஒண்ணும் இல்ல மாமா, உங்களை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு நான் சொல்லி வச்சுக்கிறேன். ஓ ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. சும்மா ஏய் உண்மையில் மேடி அழகு அழகுன்னு சொல்லி எனக்கு வெக்கமா. ஏய் தூக்காத. என்ன உள்பாவோட கட்ட மாட்டேன். குலசாமிக்கு ஆகாது. ஏன் என்ன உங்க குலசாமி? என் குலசாமி பொந்து கருப்பு. ஆத்தாடி சரி அம்மா கூப்பிடுவோமா? இப்படிதான் ஏகப்பட்ட பேர் பண்றாங்க. மசைய கோவிக்குதுங்க உன்னை பார்த்துட்டு. ஆமா அது நேற்று பாடத்தை நமக்கு இல்லையா ராசா? ராசா ராசா சொல்லலாம். ராசா 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 ஏன் மைசெட்டு ராசா அம்மா அக்காலாமா அப்படி போலே
உனக்காகத்தான் படைச்சாரு சாமிதான் உசிரே உனக்காகத்தான் படைச்சாரு சாமிதான் குருதி உனக்குத்தானே அழகா அப்படி போலே வணக்கம் அம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா. ஆளு ஏடி ஒரு மார்க்கமா இருக்கா? ஆளு வித்தியாசமா இருக்காளே. அதெல்லாம் இல்லம்மா. உங்க அப்பா அப்பைக்கு கூட்டு வருவாரு. அப்பதைக்கு உனக்கு ஏண்டி அப்பா கூட்டி வராமையே? அம்மா தினச்சொல்லில் தரையை சும்மா விட்டுறக்கூடாது. நிலத்தை சும்மா விட்டு நிலம் கட்டு போகும், கட்டு போயிடும். அதனால உங்க அப்பா என்னை கூட்டி வந்து அப்ப செய்வாரு. நிலம் கட்டு போய் ஒன்னே செய்வாரு. நிலத்துல பயிர் செய்வாருமா. நீ பயிர் ஒண்ணே வச்ச, நீ பயிர் செய்யற பொம்பளை மாதிரி தெரியலையே. ஏமா ஆளு ஒரு மாதிரியா இருக்கு. நான் பயிரை செய்யறேன், நம்ம உங்க அப்பா போட்டு நல்லா பருப்பு பொம்பளை மாதிரி இருக்கா. வாய் அடக்கம் ஒழுக்கம் தேவை. பிச்சு புடைய வச்சு சரியா? மரியாதையா பேச முதல்ல. அண்ணாந்து பார்க்க முடியல இவள. சரி பொம்பளை வர்ற வழியில ஒரு மாதிரி தலை சுத்தா ஏன் உழுக போற அப்படி காரணம் யாரு? என்ன சாப்பிட்ட? இல்ல எதுவும் சாப்பிட்டு சேரலையா? இல்ல இதுக்கு காரணம் யாரு? இல்லம்மா பித்த வந்தியா இல்ல மத்த வந்தியா? நந்தவனத்துக்கிட்ட வரையில ஒரு பெரிய ஆலமரம். ஓ சுகமா இருந்துச்சு, படுத்துட்டு சரி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க தெரியும். ஆச்சாரி ஒன்னா ரெண்டா? அம்மா கத்தக்கூடாதா? எத்த மசுருவார் உச்சரிச்சா போயிட்டு வந்தேடி. பூரா தண்ணியா இருக்கியா? நீங்க கால்ல தண்ணி வரத்தேன்னு சொல்லி என்ன செஞ்ச சொல்லு முதல்ல. உழைச்சிருக்குமா? என்ன உழைச்ச? ஏன் தண்ணியா ஊத்துது? ஏறுவாம்மா. அம்மா பக்கத்துல வராத. முழுசா சும்மா முழுசாவா? நான் என்ன அப்ப வரத்தான் செய்யுங்க வாமிட்டு. ஏண்டி கரண்டி குட்டி மாதிரி இருக்க? நான் போய் வயிற்றுல பார்த்து வந்துட்டா. வைத்தியம் சரி. உங்களுக்கு வைத்தியம் தெரியுமாம்ல? எனக்கா? நீங்க வேணா லேசா உள்ள விட்டு அதடி நாளைய பிடிச்சு பாருங்கம்மா. அம்மா உள்ள விட்டு பார்த்தா ஆமா குச்சியில வரும். அம்மா நீ வைத்தியம் போயிட்டு வா. பார்த்துட்டு வரேன். பாத்து வா. பொறுப்பா இல்லைங்க. ஏங்கள்டியா அம்மா நீ பொறுப்பா போய் தொலை போ. எனக்கு என்னமோ உங்களை விட்டு என்னைய விட்டு பாருங்க. நல்ல வந்து பாருங்க.
ஆடா செத்த நேரம் பேசிக்கிட்டுங்க. நான் வைத்தியரை பார்த்துட்டு அவர் 2 உருண்டை இலை கொடுப்பாரு. இது லேகியா வாங்கி நோக்கம் பண்ணி நீ எப்ப எப்பன்னு இருப்ப. சரி ஆமா பறவை வந்துருச்சு. ஆமாமா பறவைலாம் பறவை வரட்டும். பறவை வரட்டுமா போக மாட்டாங்க. பறவைலாம் போகவே போக மாட்டாங்க. ஞான பறவைகள் போகாது. நம்ம விட இல்லையா? ஆமா விரட்டுவோமா விரட்டுவோமா பறவைகள். என்ன லோலாலம்? சும்மா இருக்குங்க லோலாலமாம்ல. என்ன ஊர் வரிக்காச்சு சும்மாவா இருக்கு? நம்ம ஊர் திருப்பூரம் காசு. என்ன ஊருங்க? போனால என்னாச்சு? அப்பா என்ன சொல்லிருக்காரு? ஆடி பாடி பறவைகள் வெட்ட சொல்லிருக்காரு. ஆமா நம்ம ஊர் மக்கள் சொல்லிருக்காரு ஆடி பாடி வள்ளியம்மா ஆடணும் பாடணும். அப்பதான் ஊர்ல காலையில காசு கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு. முதல்ல காசு வேணா வேணாமா? ஆடணும்னா நாங்க வாசிக்கவே மாட்டோம். அத 10,000 ஓவா கேக்குறீங்க? இல்ல இல்ல இன்னைக்கு ஆடு நம்ம ஊருக்காக இன்னைக்கு ஆடுவாப்ல வள்ளி. ஏன்னா சம்பளம் 10,000 ஓவா கேக்குறவ சும்மா இருக்கற. இல்ல இல்ல எத்தனை நாளுக்கு? ஐயா மாசம் ஆயிட்டாலே நான் என்ன செய்ய? இதை யாரு எனக்கு எது தெரியல. அப்பயே சொன்னல ஆலமரத்துக்கு அடியில படுக்காத படுக்காதன்னு சொன்னேன். ஏண்டி இந்த மாதிரி பண்ற அளவுல வரை என்ன பண்ணிட்டு இருந்த? அடியே சுகமா இருந்துச்சு சொகுசா படுத்துட்டு. நீ என்ன பொம்பளையா? மான கட்ட சிரிக்க முகரே கட்டைய பாரு. அடியே இப்ப இந்த புள்ள வரல யாரு என்ன பேர் கிடந்துட்டு போதும். அப்பா என்ன சொல்லிருக்காரு? உனக்கு சோப்ரஸ் பிறக்கணும்னா அம்மா கூட செத்த நேரம் ஆடி பாடி அப்படியே பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா வேலை ஒட்டி பார்க்கணும். சுகப்பிரசவம் பிறந்தணும். அம்மா வந்திருக்காங்க பாரு. கோபத்தில் இருக்காங்க அவன் மேல. உன்ன இதுவே முதல்ல சரியில்லை. ஆரம்பத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்கும்னு தெரியும். இது என்னது? நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு கிடக்க ஒண்ணு போயிடுச்சுமா. ஏய் ஓ கல்யாணம் ஆகாம வயிற்றுல பிள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறிய. ஓ எதிர்காலம் என்ன ஆகுறது? உன்னை யாரு கட்டிக்குவாங்க? இந்த பிள்ளைக்கு அப்பன்னு யாரை காட்டுவ? அதுக்கு ஆள் இல்ல. சங்கத்துல கொள்ளவே தெரியல. சரி வைத்தியத்தை போய் வைத்தியர் என்ன சொன்னாரு? உனக்கு புரிச்ச வேற என் அண்ணன்
சுதாகர் இருக்காரு உனக்கு ஓகேவான்னு பாரு. வேணாம் வேணாம். அவருக்கு சிரிப்பு சொன்னோட சிரிப்பு தாங்க முடியலையே. அந்த அளவுக்கு முந்தானத்தை காயடிச்சிட்டாங்க. வேணாம். சரி அடியே ஆமா ஆடி பாடி பேசுறதா புள்ள சுகப்பிரசவம் ஆகும். அப்ப நான் ஆட போறேன், நீ ஆடுவியா? கண்டிப்பா ஏய் ஒழுங்கா கீழே போ. மகிழாடு பாறையில நாங்க ஆடி இருக்கோம். மெடல் வாங்கி போகாத ஊருமில்லை நாங்க இப்போ வாங்காத நாங்க போகாத பேரும் இல்லை, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்லை. மகிழாடு பறையில நாங்க ஆடி இருப்போம். போனே ராணி போல நாட்டி ஆடி பெருமை நாடு. நீங்க 2 பேரும் ஆடுங்க. நானே என் பிள்ளைய உட்கார்ந்து பார்த்தேன். அம்மா மசுறு தட்டுப்படுது மண்டையிட்ட வந்துருச்சு. தலை விட்டுடா. அச்சாடி அச்சா பாவத்தை. டேய் போய் கசாயம் குடி போ. திருச்சி சேலம் தஞ்சாவூர் காஞ்சி பொள்ளாச்சி போனே என்ன சூட்டு கெடுப்பா சந்தேகப்படுங்க தொட்டு நிக்க பாருங்க. தஞ்சாவூர் காஞ்சி பொள்ளாச்சி போனே என்னடி ஆச்சு குளத்துக்கு? கால்ல அடியே புள்ள வரைக்கும் முத தலை வருமா கை வருமா? ஏதோ வந்துச்சு போல இருக்கு அவளுக்கு. தலை வந்துச்சுடி. தலை தாண்டி வரணும். கைய கூட வச்சு பாரு. பனிக்கூட உடஞ்சிச்சு போல இருக்குடி. ஐயோ பனிக்கூட உடஞ்சிச்சு போய் உட்காரு போ.
வரக்கூடிய இடம். அப்படி யாராவது வந்தா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிடணும். ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் காவலை பாருங்க. என்னடே யார் வந்தாலும் அவங்கள வச்சு பிரசவம் பார்த்துட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுவேன். உனக்கு இப்போதைக்கு ஆக போற மாதிரி தெரியல. பார்த்து வந்து வா. அங்க போயிட்டு வரட்டுமா? ஐயா முருகக்காரே போயிட்டு வரவா? என்னன்னு தெரியல, பிறக்கிறது ஆம்பளை பிள்ளையா இருக்கும் போல. இங்க மீட்டர் கட்டி கொடுத்து அப்ப போயிட்டு வரட்டா? அப்ப போயிட்டு வரட்டவா? அனைத்தையும் காட்டமானம் படைக்கவும் விமலனரிக்கவும் ஆதி நாராயணனே அனைத்துமே காட்டினாய். நாராயணா 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 பரத்தில் சிவன் தோன்றி, சிவத்தில் சக்தி தோன்றி, சக்தியில் நாதம் தோன்றி, நாதத்தில் விந்து தோன்றி, விந்துவில் சதாசிவன் தோன்றி, சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரின் ருத்ரன் தோன்றி, ருத்ரனில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் நாரதப்பட்ட தோன்றி, அரிசிகப்பிரியா சிவா, அரிகரப்பிரியா விஷ்ணு, சோதரப்பிரியா சூர்யா, அழகப்பிரியா நாராயணா. கங்கனை தரிசித்து கைலாயம் சென்று அம்மையப்பன், அம்பலகுத்தன், பிரைசூடன், கங்கை கொண்டான், கைலாநாதன், சங்கரன், அர்த்தநாரி, திருநேன்றன், பரமேஸ்வரன், சங்கர்லிங்கம், ஆதர்ஷ் என்ற சிறப்பை பெற்ற சாத்தா சிவபெருமானை கண்டு திருவையுண்டர் சென்று ஆதிநாராயணன், சங்கரநாராயணன், சூரியநாராயணன், ஜெயஜெயராமன், கோதண்டராமன், தசரராமன், ராஜாராமன், சீதாராமன், கல்யாணராமன், சிவராமன், ஆனந்தராமன் என்பாற்றன் மருந்தாராமனை கண்டு சத்தியவான் சென்று என் மூன்றாவது தந்தையமான பிரம்மன், பங்கையன், சிச்சிகத்தா, சர்வமுகன் என்று அந்த பிதா மனிதனை கண்டு வணங்கி மகிதால கரம் கொண்டு மேலகத்தை விட்டோடி இந்த பூலகத்தை நாடி குமரக்கடவுள் தமிழ்கிழவன் தங்கவேலன் குடிகொண்டிருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு காயம் செய்ய விட்டான். என சிறசாப்பட்டது 1008 நாராயணா நாராயணா நமோ நாராயணா. இல்ல இவ்வளவு நான்
என்ன கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை நம்மள சுத்துமா? இல்ல சாமி, நானே ஒரு கலகம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க என்கிட்ட கலகம் பண்ணலாமா? இல்ல சாமி, டெய்லி வெடிக்கும் சொல்றீங்க. ஒரு நாளாவது இந்த சிரசு வெடிக்கும்னு பாக்குறான். அப்படி அடிச்சாலாவது வெடிக்கும் தான் இன்னைக்கு பார்த்தான். அப்படி இருந்து வெடிக்கல. அப்படியா? இங்கு நாரதராக வேடந்தாங்கி நடிக்கும் ஆவியூரை சேர்ந்த ஸ்டாலின் பாண்டியன் அவர்களது புதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கு நாரதராக நடிக்க வந்திருக்கின்றார். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அந்த பொன்னாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செய்திய போற்றுவதற்குரிய புண்ணியஸ்தர்கள் வாழக்கூடிய புண்ணிய கிராமமான எல்வனி கிராமம். அதாவது பாருங்க, இதை ஏன் நான் புண்ணிய கிராமம்னு சொல்றேன்? புண்ணியம் செஞ்ச கிராமம். அப்படிப்பட்ட கிராமம்னா இன்னைக்கு பாருங்க, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாருகா இப்படிப்பட்ட எல்வனி கிராமத்தில் பிறந்து இறந்து இறந்தாலும் பிற குடும்பத்தெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எனது உயிரிலும் மேலான எனது குருவின் குரு ஏஎஸ் தங்கவேல் ஐயா. அப்படிப்பட்ட புண்ணிய கிராமம் இந்த பிறந்த ஊரு. அதாவது பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு நம்ம கிராமத்துல இந்த ஐயனார் குதிரை எடுப்புன்னு எல்லோரும் ஒன்றா கூடி சாமியை கும்பிடுறீங்க, நல்லது. ஆனா இதே மாதிரி மே 25ஆம் தேதி அன்பு ஐயா அவர்களுக்கு குரு பூஜை நடக்குது. இதே கூட்டம் அங்க வந்து அந்த ஐயாவை தரிசிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு மாநிலத்து மரியாதை செய்ய அன்னைக்கு தேதி இல்லையா? சரிங்க, அடுத்த ஒரு ஏன்னா பாருங்க, அன்னைக்கு தேவை இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த மண்ணை மிதிக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. காசு பணம் முக்கியம் இல்ல, எப்படி காசு பணம் முக்கியம் இல்ல. இப்படிப்பட்ட இந்த கிராமத்திற்கு எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் பெரியோர்கள் சிறியோர்கள் தாய்மார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் என்ன இந்த ஊருக்கு அதாவது அழைத்து வந்த அன்பு மாமா பாசத்திற்கு மரியாதைக்குரிய சாரதி மாமா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை துவங்குகின்றேன். ஆக இந்த இடத்துல கலகம் செய்ய வேண்டும். நல்ல கலகம் அப்படி இருக்கணும். கலகம் செய்ய வேண்டும், இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும். கலகம் செய்ய வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பிள்ளையாருக்கு எத்தனையோ பெயர் இருக்கு. ஒரு பெயரா 2 பெயரா? பாலகணபதி, பக்தி கணபதி, புத்தி கணபதி, சித்தி கணபதி, முக்தி கணபதி, பூர்ண கணபதி, முக்கூர்ணி கணபதி, வீர கணபதி, விக்ன கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, ஏகதந்தி கணபதி, சிச்சி கணபதி, துண்டி கணபதி, துவி முக கணபதி, மும்மு கணபதி, பஞ்சக கணபதி. சரி, சித்தி கணபதின்ற மட்டும் ஞாபகப்படுத்துறீங்க. நேரத்துல வாங்க முடியாது. அதுதான் முக்கியமான கணபதி, சித்தி கணபதி. ஏன்னா இந்த சித்தி கணபதிக்கு ஏன் பெருமை இருக்குன்னு தெரியுமா? முக்தி கொடுப்பாரு. இந்த சித்தியிலதான் முக்தியே இருக்கு. இந்த சித்தி கணபதியை ஏன் நம்ம பெருமையா நினைக்கிறோம்? ஏன்? ஏன்னா இந்த சித்தி கணபதி மதுரையில குடிக்கொண்டிருக்கிறார். அதனாலதான் மதுரை இருந்துட்டாலும் இந்த இடத்துல அந்த செல்வ கணபதியை நம்ம எப்படி வணங்கணும் வாழ்க்கையில? செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொலுமே குல தவ கொலுமே குல தவ கொலுமே சித்தி விநாயகனே.
விமர்சனம் தந்தவனே அந்த வீரனை வெளியிட்டு அன்பால் விமர்சனம் தந்தவனே அன்பு அண்ணார் பேர் சொல்ல விரும்பாத நபர் இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு பாடலை பாராட்டி ரூபாய் 250 வாரி வழங்கியுள்ளார். அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் பக்கமேல கலைஞர்கள் சார்பாகவும் கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருக்கட்டும். இந்த இடத்துல அந்த விநாயகன் வணங்கி விட்டாலும் கூட இன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஐயனாரு, பொதுவா ஐயனாரு யாரு? ஏன் ஊரு எல்லை காவலரா வந்தாரு? ஏன்னா காரணம் இல்லாம தோரணம் கட்டுவதில்லை. ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் தான் ஹரிஹர சுதன் ஐயப்பன். விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் இந்த சிவனுக்கும் பிறந்தவர் தான் அந்த ஹரிஹர சுதன் ஐயப்பன். அப்படிப்பட்ட ஐயப்பன் தான் ஐயனார் அவதாரம் எடுக்கிறார். ஆனா ஐயப்பனுக்கு திருமணம் முடிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயப்பனை திருமணம் முடிக்கணும்னு தான் மலையில ஒரு பெண்ணு காத்திருக்கா, மாளிகைபுரத்து மஞ்சமாலா. ஆனா ஐயப்பனுக்கு திருமணம் முடியலைன்னு சொல்லுவீங்க, இதானே உண்மை? ஆனா ஐயப்பனுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. அது ஒரு மனைவி இல்ல, 2 மனைவி. அவர் 2 உண்டாட்டிக்காரா இருக்காரு. இருக்கட்டும். இல்லை காரணம்னா இதே ஐயனார் வரலாறு எடுத்துதான் பாருங்க. ஆரியங்காவுல புஷ்கலை பூரணி என்ற 2 மனைவிகளை திருமணம் பண்றாரு. இந்த 2 மகள்கள் யாரு? சத்தியபூர்ண மகரிஷியோட மகள்கள். அவரோட என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வ சக்தியுடைய தெய்வ மகனுக்கு தன் மகளை திருமணம் முடிச்சு தரணும் என்ற ஒரு குறிக்கோள். அந்த ஒரு சூழ்நிலையில தான் தனது மகளான புஷ்கலை பூரணிய அந்த ஐயப்பனுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாரு. இன்னுமே இந்த நிகழ்வை பறைச்சாட்டும் விதமாக ஆரியங்காவுல மார்கழி மாதம் இந்த நிகழ்வு நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஐயனார் தான் நம்ம ஊர் எல்லை காவலரா இருக்காரு. ஆக இங்க இருக்கிறது ஐயனார் மட்டும் இல்ல, ஐயப்பன். அந்த ஐயப்பனை எல்லோரும் கும்பிடுறீங்க. உங்களுக்கு என்னைக்குமே நீண்ட செல்வாக்குடன் நோய் நொடி இல்லாம இந்த கிராமத்தார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களும் வாழணும். ஏன்னா பாருங்க, எங்களையெல்லாம் வாழ வைக்கிற தெய்வம் நீங்க. எப்படி வாழ வைக்கிற தெய்வம் தான் நீங்க. இன்னைக்கு ஒருவேளை உணவு உண்ணணும்னா அதுக்கு காரணமா இருக்கக்கூடியவங்க இந்த நாடகத்தை ரசிக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்கள். நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்க தெருவுல தான் தெரியும் உண்மை. ஆக இப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்த ஐயப்பனை போய் வணங்க போற பக்தர்கள் 18 படியை தொட்டு கும்பிட்டு வணங்குறாங்க. 18 படியை தொட்டு கும்பிடுறீங்க, சரி. 18 படியில என்ன இருக்குன்னே தெரியாம நம்ம மாட்டுக்க சாமியே சரணமையப்பா, சாமி திந்தக்க தோம் தோம், ஐயப்ப திந்தக்க தோம் வந்தா என்ன இருக்கு? என்ன இருக்கு? அங்கேயும் காரணம் இருக்கு. அப்படி அந்த 18 படியில என்ன இருக்கு? ஒற்றை வருஷ படியில கிரகங்களும், இரட்டை வருஷ படியில தெய்வங்களும் இருக்கு. எப்படி? 1ஆம் படியில் சூரியன், 2ஆம் படியில் சிவன், 3ஆம் படியில் சந்திரன், 4ஆம் படியில் பராசக்தி, 5ஆம் படியில் செவ்வாய், 6ஆம் படியில் முருகன், 7ஆம் படியில் புதன், 8ஆம் படியில் விஷ்ணு, 9ஆம் படியில் குரு, 10ஆம் படியில் பிரம்மா, 11ஆம் படியில் சுக்கிரவன், 12ஆம் படியில் லட்சுமி, 13ஆம் படியில் சனீஸ்வரர், 14ஆம் படியில் மனு, 15ஆம் படியில் ராகு, 16ஆம் படியில் சரஸ்வதி,
17ஆம் படியில் கேது, 18ஆம் படியில் விநாயக பெருமான் குடிகொண்டிருக்கிறார். அப்படி சூப்பரியா, இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. ஆமா சூப்பரியா சூப்பரியா. ஏன்னா அப்படி அந்த 18 படியை தொட்டு கும்பிட்டாத்தான் வாழ்க்கையில ஆணவ மாயை போன்ற அகந்தைகளை நீக்கி வாழ்வில் துன்பத்தில் இருந்து விடுபட்டு இன்பத்தை தரக்கூடிய அந்த ஹரிஹர சுதனை இருமுடி தாங்கி செல்லக்கூடிய அந்த பக்தர்களை இன்பமாக வைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஐயப்பனை எப்படி வணங்கணும்னு வார்த்தை இது. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அபிஷேகம் சாமிக்கு, கற்பூர தீபம் சாமிக்கு, ஐயப்பன்மார்கள் பார்க்க வேண்டிய தவம் இருந்து சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி. வழிகாட்டிடவே வந்திடுவாய் ஐயர் பம்புலியே வந்திடுவா. கரிமலையேற்றம் கடிதம் கடிதம் கருணை கருதும் துணை வருவாய். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநல் பம்பையை கண்டிடுவா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமி
வணக்கம்ங்க. நன்றி 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 நன்றி. இந்த மண்ணின் மைந்தன் அன்பு அண்ணார் ஜெயபிரகாஷ் அவர்கள் ஜெயத்துக்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆக அப்படிப்பட்ட அன்பு அண்ணார் அவர்கள் எனக்கு சின்னஞ்சிறு கலைஞனுக்கு 100 பொற்காசிகளை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு ஆக காலநாம காரியக்கேடு காலமருந்து நடக்காதவன் வாழ்க்கையில் கோலமறந்த குறைஞ்சிருக்கு ஒப்பு என்று 18 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சுட்டாரு ஒப்பு. ஆக இந்த இடத்துல இந்த உதயநிதி பண்ண மாட்டேன் இந்த அப்பு வந்திருப்போம் நந்தவனம். இது யாருக்கு சொந்தவனம்? இந்த சொந்தவனத்துல கலகம் செய்ய ஏதாவது சத்தம் ஆளணும் சோ என்ன ஒரு இனிமையான காலம். ஆக இப்படிப்பட்ட காலம் இந்த பகுதியிலேயே காணோம். ஆக இந்த குரலை கேட்கையில பொன்மாங்குயில் குரலை கேட்டிருக்கீங்களா? கூவுறது அதுக்கு தாங்க எங்க வாத்தியார் பொன்மாங்குயில் சிங்காரமா சிங்காரமாய் வந்தாடுவே ஆரம்ப வரையில தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? பாக்குறேன் எங்க ஆத்தாவ அந்த சிரிச்ச முகத்தோட. ஏன்னா பாருங்க இன்னைக்கு ஏன் சிரிப்புன்னு பேர் வச்சாங்க. அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ பூக்கள் பூக்குது. ஆனா பூவுக்கு வாசம் இருக்கு. ஆமா, வாசம் இல்லாத பூ பல இருக்கு. இல்ல இல்ல இருக்கு. இருக்கா? என்ன பூ? என்ன பூ? கடலில் பூக்கும் பூ உப்பு, கடமையில் பூக்கும் பூ பொறுப்பு. ஆக பாருங்க, படிப்பில் மலரும் பூ படிப்பு, முகத்தில் பூக்கும் பூ சிரிப்பு, கனிய பூக்கும் பூ கணிப்பு, நல்லவரிடம் பூக்கும் பூ மதிப்பு. இது அனைத்தையும் இணைக்கு ஒரே பூ. ஆக இது அனைத்தையும் இணைக்கு ஒரே பூ. அது நண்பனிடம் பூக்கும் பூ. அதான் உப்பு கடல்ல பூக்குறது. இணைப்பு வந்து ஒரு கணவன் மனைவியா அப்ப இணைவது இணைப்பு. இது அனைத்தையும் இணைக்கு ஒரே பூ.
ராஜபட்டம் அடிச்சிட்டு போறாரு. வாங்க நம்ம சந்திக்கையில யாரு சப்புறான்னு பாத்தீங்களா? ஒரு இது இல்லாம ஒரு நிக்கிறது யாரு ஒரு நிக்கையில என்னதான் நீங்க பெரிய இடத்து பிள்ளையா இருந்தாலும் அதாவது சிவபெருமானின் மகன் நீங்க ஒரு சாமி. நான் என்ன பார்த்து என்ன மரியாதை கொடுக்கணும்? துருவாச முனிவரோட கோவக்காரன் நான் பார்த்து பேசுங்க. இருக்க இடத்துல பாருங்க சாந்தமா பேசுவேன். ஆமா, ஆக நீங்க வாங்க, எல்லைக்கு வாங்க. ஆக இது அனைத்து இணைக்கு ஒரே பூ சொல்லுங்க. பாடுவோம். ஆக இது அனைத்து இணைக்கு ஒரே பூ, அது பிறப்பு. இப்படிப்பட்ட பிறப்பு இருந்தாலே இத்தனை பூக்களை நம்ம பார்க்க முடியும். ஆக இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் இந்த இடத்துல பெத்த தாயை வணங்கணுமுங்க. நன்றி நன்றி நன்றி. பாருங்க, இந்த அம்மா பாட்டு தான் பாட போறேன். ஆக பாருங்க, அதாவது தோண்ட தோண்ட சுரங்கத்துல பாருங்க தங்க வரும். அந்த மாதிரி நீங்க கைத்தட்ட எங்க உள்ளத்துல அன்பு அண்ணார் பேர் சொல்லாத நபர் பரவாயில்ல. ஏன்னா ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையும் முக்கியம். அதாவது தந்தை இருந்து தாய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம சோறு சாப்பிட முடியாது. என்னதான் நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோன்னே யாரை தேடுவோம்? அம்மான்னு தான் கூப்பிடுவோம். வீட்டுக்கு வந்தது அம்மான்னு தான் கூப்பிடுவோம், அப்பான்னு கூப்பிட மாட்டோம். ஏன்னா அவர் பாருங்க இங்க தோல் பட்டையில ஒரு அடி அடிப்பாரு. ஏன்னா எங்கடா போற அப்படின்னு புத்தகத்தை எடுத்து போடுறா அப்படின்னு அடிப்பாரு. ஆனா பாருங்க பசியோட நம்ம வேலை பார்க்க போகல, படிக்கத்தான் போறோம். படிக்க போன இடத்துலயும் படிச்சு தன் மகனுக்கு பசி எடுக்குமேன்று வந்தவனே பாருங்க தன் மகனுக்கு சோறு போடுறது முதல்ல தாய் தான். ஆக இப்படி தாய் இருந்துட்டாலும் ஒரு கலையரங்கத்தை தாங்கக்கூடியது தூணு, ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடியது ஆணு. அப்படி ஆணு இல்லைன்னாலும் ஒரு குடும்பம் இருக்காது. ஆக பாருங்க தாயும் தந்தையும் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட தகப்பனா இருந்து எனக்கு 50 பொற்காசுகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணா அவர்களுக்கு உயிர் மேலான நாடகலா ரசிக பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு யூடியூப் சேனல் வைகை மீடியா அன்பு அண்ணா வைகை மீடியா யூடியூப் சேனல் எங்களை உலகமெங்கும் தெரியப்படுத்தும் வைகை மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கு இந்த இடத்துல பொன்னான நன்றியை சொல்லிக்கொண்டு ஏன் பெத்த தாயை வணங்கணும்னு சொல்றேன். ஏன்னா ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்ணும் பாருங்க ஒரு பருவமுள்ள காலத்துல காதலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு இளவட்டம் பாருங்க தாயை மதிக்கிறது இல்ல. முன்னோர்கள் தாயை மதிச்சாங்க, அதை சொல்லுங்க. இன்னைக்கு யாரும் தாயை மதிக்கிறது இல்ல. யார் மதிக்கிறா? இப்படித்தான் ஒரு இளவட்டம் என்ன பண்றான், ஒரு பெண்மணியை காதலிக்கிறான். இவன் காதலிச்சுட்டு பாருங்க வேலைக்கு போன இடத்துல அந்த வேலை பார்த்த பணத்தை ஃபுல்லா யார்கிட்ட தரணும்? பெத்த தாயிட்ட தரணும். அவங்க தான் சேர்த்து வச்சு நமக்கு நல்லது கெட்டதை பார்ப்பாங்க. 300 நாள் சுமப்பது தாய். மாதப்படி பார்த்தா 10 மாத தபம், மாறப்படி பார்த்தா 40 வார கருவறை காவல், நாள்படி பார்த்தா 300 நாட்கள். இப்படிப்பட்ட தாயிட்ட பணத்தை கொடுக்கணும். ஆனா இவன் பணத்தை யார்கிட்ட கொடுக்குறான்? காதலிக்கிற பெண்மணிகிட்ட போய் கொடுக்குறான். அந்த பிள்ளை எதுக்காண்டி இவனை காதலிக்குதுன்னு அவனுக்கே தெரியல. ஆனா முடிவுல பாருங்க பணத்துக்காண்டிதான் அந்த பாருங்க காதலில சொல்லி இருக்கிறான். இப்படிப்பட்ட அந்த இடத்துல பாருங்க அந்த காதலியோட தகப்பன் என்ன பண்றான், தன் மகளுக்கு திருமணம் முடிக்கணும்னு ஒரு மாப்பிள்ளைய பாக்குறாரு. அது மாப்பிள்ளை பார்க்க போன இடத்துல பாருங்க அங்க மாப்பிள்ளைக்கும் இந்த மகளுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. சரி, அப்பதான் பாருங்க இங்க ஒருத்தன் காசை கொடுத்து காதல் இங்க இருக்கான் பாருங்க. சரி, காதலிச்சுக்கிட்டு அதை என்ன பண்றான், இந்த திருமண விஷயம் அவனுக்கு தெரியலங்க. சரி, இந்த திருமண விஷயம் தெரியாத போது பாருங்க அந்த பெண்மணி என்ன நினைக்கிறா, நம்மளுக்கு மாப்பிள்ளை நம்ம அப்பா பார்த்துட்டாரு, இவனை நம்ம எப்படியாவது ஆமா உங்க முறைப்படி பார்த்தா கலட்டி விட்டுறணும், இந்த பூலோகத்துல கலட்டி விடணும். ஒவ்வொன்னா கலட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் சொல்லுங்க. ஆக இப்படிப்பட்ட வார்த்தையை அந்த பெண்மணி நினைக்க, அப்பதான் பாருங்க இவன்ட்ட எந்த வார்த்தையை சொல்லி நம்ம பிரிகிறதுன்னு இந்த காதலியாகப்பட்டவள் சிந்திக்கிறார். அப்பதான் அவளுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, கோடி பணம் கேட்டாலும் அன்பு கேட்டாலும் இவன் கொடுத்துருவான். ஆனா இவன் கொடுக்க முடியாதது பெத்த தாயோட இதயத்தை தான். அப்ப இந்த பெண்மணி என்ன பண்றா, உன் தாயோட இதயத்தை போய் கொண்டுட்டு வா, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். உடனே என்ன பண்றான், ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு பெத்த தாயிட்ட இதயத்தை வாங்க போறான். பெத்த தாய் நிக்கிறா, அம்மா நான் ஒரு பெண்மணியை ஆசையா காதலிச்சேன், நான் திருமணம் பண்ணணும், எனக்கு நீ முக்கியம் இல்ல. எப்படி பெத்த தாயை கஷ்டப்பட்டு 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வளர்த்த தாயோட இதயத்தை கேட்கிறியா, காதலிதான் முக்கியம் அம்மா முக்கியம் இல்ல அப்படின்னு. அப்பத்தான் அந்த தாய் என்ன சொன்னா, நான் வாழ்றது முக்கியம் இல்லடா,
என் மகன் நீ வாழணும் பழைய பட அறுத்துட்டு போடா இதயத்தைன்னு இந்த தாய் நிக்கிறான். இதயத்தை கத்தியால அறுத்துட்டு ஓடுறான் கொண்டுகிட்டு. அப்பத்தான் பாருங்க கல்லு எரடி விழுந்துட்டாங்க. கல்லு எரடி விழுந்தோடனே பாருங்க அந்த இதயத்தை கொண்டுட்டு போனவனுக்கு தலையில அடிபட்டு ரத்தமாகப்பட்டது, குருதியாகப்பட்டது ஓடுது. இந்த இதயம் என்ன சொல்லுது? அம்மா இதயம் என்ன சொல்லுது? மகனே, நீ ஆசையோட வாழணும்னு என் இதயத்தை அறுத்துட்டு போக சொன்னேன். ஆனா ஓ ரத்தமாகுது இந்த பூமியில ஓடுதடா. உன்னைய காப்பாத்த இந்த சூழ்நிலையில நான் இங்க இல்லையடா அப்படின்னு சொன்ன ஒரு இதயம் அது தாய் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட தாயை எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறணும். தாய் இல்லாமல் யாரும் இல்லை, தானே அவனும் பிறப்பதில்லை. எல்லோருக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கின்றாள், அவளே எல்லாத்தையும் பார்க்கின்றாள். ஆனா பெத்த தாயை பார்க்க நாதி இல்லை. இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த தாயை ரோட்டிலையும் காட்டிலையும் தெருவிலையும் பத்தி விட்டு நீங்க பொண்டாட்டியோட உல்லாசமா இருக்காம பெத்த தாயை நினைச்சு பாருங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில 300 நாள் சுமக்கக்கூடிய அந்த தாயை எப்படி வணங்கணும்னு வாக்கையில் 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறுலையும் தொழுலையும் நாவுரங்க என கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தினர் நித்தம் சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீராயே பூமி என்னைக்குமே நீராயே பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டியாராட்டே தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டியாராட்டே தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டியாராட்டே மோத மோத முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு மோத மோத முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு பொட்டி என்ன வளர்த்தது யாரே பொட்டி பொட்டி என்ன வளர்த்தது யாரே நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா ஓ ஓடி சாமி உனக்கு ஈடாகுமா நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா ஓ ஓடி சாமி உனக்கு ஈடாகுமா
அழகே வச்சியம்மா பெத்த வேலை நீதான் கோயிலம்மா பெற்றவளை நீதானே கோயிலம்மா பெத்த வேலை நீதான் கோயிலம்மா தியாகத்துக்கு தெய்வம் தான் நிகராகுமா புல்கோடி சொந்தம் தந்து காலத்துக்கு வறுமையில கலங்கி நின்றேனா தர வேண்டும் கடவுள நீ தொழுது கரை சேர வேண்டும் நிறையிலை நீரைந்தா தோசப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்சனா அலமரமா வளரு ஆடி வேற நீ நினைச்ச சும்மாதாங்க கள்ள போல ஏதுமைய தாண்டி கேட்டு கள்ள போல கொடுமைய தங்கி கேட்டு அதற்கு திரும்பம்மா பட்டிக்கடை வாங்கியிருந்தா அதற்கு திரும்பம்மாடா பட்டையடை உனக்குண்டா எப்படி திரும்பம்மா பாசத்தை வட்டிகள் போடணுமா பாசத்தை வட்டிகள் போடணுமா ஆகாயம் பத்தாது சத்தியம்மா சத்தியம்மா 300 நாள் சுமந்து 300 நாள் சுமந்து ஆ ஆ ஆ இருக்கணும். ஆக பெத்த தாயை எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறணும். ஆனா நான் எம்பிட்டு கதையை சொன்னாலும் எம்பிட்டு பாட்டு பாடினாலும் நீங்க காலையில குடிக்கிறத குடிச்சு புட்டு அடிக்கிறத அடிக்கத்தான் போறீங்க. அதான் நடக்குது. ஆக அடிக்கிறத அடிங்க, மெதுவா அடிங்க பெத்த தாயை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஆமா மெதுவா அடிங்க. ஆக எனக்கு தாய் பாடலை பாராட்டி அன்பு அண்ணார் இந்த மண்ணின் மைந்தன் சரவணன் அவர்கள் 100 பொற்காசுகளை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த இடத்துக்கு ஆமா அப்பா தானே. ஏன்னா கோடி கோடியா கொடுத்தாலும் அடி அடியா அடிச்சாலும் மிதிச்சாலும் நம்ம அப்பா தானே. ஏன்னா பாதி உலகத்தை இடுப்புல வச்சு காமிக்கிறது தாயாகப்பட்டவள். நான் பார்க்காத உலகத்தை நீ பாடுறா மகன் என்று இந்த உலகத்துக்கு என்னைய கொடுத்து விட்டது எனது தந்தையாகப்பட்டவன். அப்படி பாதி உலகத்தையும் மீதி உலகத்தையும் காமிச்ச தாய் தந்தை உலகம் என்று நீங்க நினைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது ஒரு தேனியை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஆணை எடுத்துக்கிட்டாலும் சரி, தேனி ஆணு ஒண்ணுங்க. இப்ப தேனியாகப்பட்டது பாருங்க, தேன் கூட்டுக்கு யாரு தலைவியாக இருக்கிறது? பெண் தேனி தான். பெண் தேனி எங்க போய் இருக்கோ அங்கதான் அந்த தேனி கூட்டம் எல்லாம் போகும். அந்த மாதிரி பாருங்க, தேனிலையும் பெண்ணை தேடிதான் அலைகிறாங்க. இப்படிப்பட்ட இந்த நெருப்பு கோழி பார்த்திருக்கிறீங்களா? இந்த நெருப்பு கோழி என்ன பண்ணுமா, முட்டையிடும் போது அது குளிப்பறித்து அது முட்டையிட தெரியாது. இந்த ஆண் நெருப்பு கோழி தான் பாருங்க இந்த பெண் நெருப்பு கோழிக்கு பள்ளம் பறிக்கும். ஏன்னா மனைவியாகப்பட்டவள் அது முட்டையிடும் போது அந்த முட்டை வந்து உடையிருந்துடாம பாக்குறதுக்கு ஆணாகப்பட்ட அந்த நெருப்பு கோழி தான் உதவும். அந்த மாதிரி இப்ப நான் இதுல உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தேனியாகப்பட்டது ஒரு தேனை தேடி அலையும். எதுக்கு? மகரந்தத்துல உள்ள இருக்க அந்த தேனை உரிவதற்கு. அப்பதான் பாருங்க இந்த தேனி தேடி அலையில ஒரு மகரந்த பூ அந்த தேனுக்கு அந்த தேனிக்கு கண்ணுக்கு தட்டுப்படுது. அந்த மகரந்த பூல போய் இந்த தேனி அமரையில அந்த மகர
ஒரு பூவுல பாருங்க தேன் உறிஞ்சினா தேன் முடிஞ்சிடும். ஆனா அந்த மகரந்த பூவுல மட்டும் பாருங்க உறிஞ்ச உறிஞ்ச தேன் வருது. இந்த தேனிக்கு ஒரு எண்ணம், என்ன எண்ணம்? இந்த மகரந்த பூவை விட்டு நம்ம போனோம்னா வேற தேனியாகப்பட்டது வந்து தேனை உரியும். நம்ம என்ன பண்ணணும்? இந்த மகரந்த பூவை விட்டு போக கூடாது. இதுலயே படுக்கிறோம், இதுலயே எந்திரிக்கிறோம், இதுலயே குடிக்கிறோம். படுக்க எந்திரிக்க குடிக்க, அப்படித்தான் பாதி பேர் வாழ்ந்துக்கு இருக்கீங்க. ஆக யாருமே படுக்க எந்திரிக்க குடிக்க இப்படி இருக்காம குடும்பத்தை வாழ வைங்க. ஆக இந்த தேனி இப்படி பாருங்க படுக்க எந்திரிக்க குடிக்கவுமா இருக்க விட்டியும் இரவு நேரத்துல பாருங்க இந்த மகரந்த பூவுல இருக்க இதழ்கள் மூடி மூச்சு விட மாட்டாங்க, அந்த தேனி இறந்து போயிருது. அப்பத்தான் அந்த தேனி நினைச்சிச்சு எந்த ஒரு பொருளையும் பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும். இதே தேனியாகப்பட்ட இந்த தேனை உறிஞ்ச ஒரு தேனி வந்திருந்தா அந்த தேனிக்கு உயிர் போறது அது அப்பாற்பட்ட விஷயம். இப்படி நம்ம இந்த தேனுக்கு ஆசைப்பட்டு நம்ம உயிர் போச்சு. உன்னைத்தானே தங்கம் என்று நம்பி வந்தேன் மானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட வண்ண நீ தொடுத்தே உன்னை மூடிக்கொள்ள. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு வெடித்தே ஒரு பூவிடு உன்னை ஆத்துக்கு பக்கம் ஆத்து சோரத்துல ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு அது நம்பி இருந்தது மண்ணு அது தானாக வளர்ந்த மனோ தானப்பா ஒரு தாயாரு வந்த யாரு பூரம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சோரத்துல ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு அது நம்பி இருந்தது மண்ணு தானாக வளர்ந்த மனோ தானப்பா. தாயாரு தங்கையாரு பூரம்மா இளங்கிலே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. பாருங்க சாமி. எடுக்க இல்லை என்ன பல நாளா பார்த்த மச்சா 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 அதுக்கு எடுக்க ஏழு ஒரு தீர்க்கையில ஓடி வந்தால் ஆகாது, ஒரு தீர்க்கையில ஓடி வந்தால் ஆகாது, ஓடிதான் வந்து இருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருக்கா. அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் நம்பர் தோப்புக்குள்ள குயிலே குயிலே உன்னை தேடி வந்து சேர்ந்து சொல்லும் மயிலே குயிலே. நம்பர் தோப்புக்குள்ள குயிலே குயிலே சித்திரச்ச பாரோ கண்டு தேசவாழ முத்தம்மா அது பூசு குத்துற போது நினைச்சு தூக்கா போச்சு போச்சு பூத குளிர் காத்து அது பூசி குத்துற போது நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வேண்டினா வேண்டு வரம் தருவவனே அம்மா அம்மா வேண்டினா வேண்டு வரம் தருவவனே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா கொண்டு வருவாயா எனக்கு ஒரு வரம் தருவாயா காதலியே கொண்டு வருவாயா. பாருங்க சாமி. மாரியம்மா ஒரு கோலம் நடக்கும் போல பாரியம்மா மாரியம்மா ஒரு கோலம் வரும் போல
போல் வாடுதம்மா என்னோட உசிறு தாளையா போய் முடிச்சு நடம்பாத்து நடந்து வாழையிலம் பூல வந்த கண்ணம்மா இப்போ வாசலுக்கு கூட்டி வந்த என்னம்மா வாசலுக்கு கூட்டி வந்த என்னம்மா வளஞ்சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு உலகம் வந்தாலும் உன்னை கட்டி தேகப்பா வளஞ்சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு உலகம் வந்தாலும் உன்னை கட்டி தேகப்பா வண்டி கட்டி போறவுள்ள வாக்கப்பட்டு போறவுள்ள வண்டி மாடு கட்டி வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மாடும் பின்னே போகுதம்மா வண்டி மாடு கட்டி வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மாடும் பின்னே போகுதம்மா ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யமில்லை யார் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யமில்லை யார் ஒரு உறவும் இல்லை ஒரு பிரிவும் இல்லை அந்த இடத்தில் சித்திரச்ச பாடோ கேட்டவாட முத்தம்மா ஏ கண்ணான கண்ணம்மா என்ன சொல்லிவிட்டு நீ மயங்குகிறாய் என்ன சொல்லிவிட்டு நீ மயங்குகிறாய் ஒரு சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயே ஒரு சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயே நான் என்ன சொல்லிவிட்டேன் பாட்டா பாடிக்கிட்டே இருந்தாலும் பாடிக்கிட்டே இருக்கலாம் இருந்துட்டாலும் இந்த இடத்துல சந்திக்கக்கூடியவரை சந்திக்கணும் சிந்திக்கக்கூடியவரை சிந்திக்க வைக்கணும் என்ற ஒரு எண்ணத்துல நான் வந்திருக்கிறேன் நீங்களாம் ஆதரவு கொடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு காலதாமதம் காரியக்கடி அறிந்தேன் ஹரிவர்தாமன் இடவிகளில் தோற்றுவிக்கப்பட்ட இவளை சுந்தரவல்லியாகும் சீனி கரும்பையாவது இருக்கட்டும். ஆக ஏதோ ஒரு சட்டம் கேட்குது. ஆக அந்த சட்டத்துக்குரியவர் யார் என்று பார்க்கலாம். நாராயண நாராயண